நீங்க படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் நாங்க இன்னைக்கு காலைல கோயம்புத்தூர் தொடங்குவோம். கோயம்புத்தூர்ல இறங்குறப்பே படம் ஹிட்னு எங்க ஹோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஸோ படத்துல மக்கள் நல்லா சிரிக்கிறாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. நாளில் கோயம்புத்தூர்ல தொடங்கி இப்ப சேலம் வந்து சேர்ந்திருக்கோம். போன எல்லா திரையங்களும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ். அது இன்னைக்கு இப்ப பார்த்த திரையங்கள் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. அண்ட் ரியலி ஹாப்பி. வெற்றி பெற்ற படத்துக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்வையாளர்கள் சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஈக்குவலா எதுவும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் உணர்றேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். குறிப்பா சேலம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. ஏன்னா சார் சொன்ன காலையில நிறைய தேட்டர் ரொம்ப மகிழ்ச்சி. சேலம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து கிரேட் சீரியஸா இங்க வந்துருக்கு. நாங்க போயிட்டு இந்த தேட்டர்ல மீட் பண்ணும்போது படம் பார்த்து இத்தனை கேள்விகள் எனக்கு வரும்னு நாங்க நினைச்சே பார்த்தோம். எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ராம் சார் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து படம் மக்களை பார்த்து சந்தோஷம் இருக்கு. அது வந்து சொல்லவே முடியாது. நீங்களாம் படம் பாத்தீங்களா? நாங்க பேசுறது படம் பார்க்க டைம் கிடைச்சதா உங்களுக்குலாம்? ஓகே, படத்துல நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நீங்க என்ன சினிமா துறை. பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டச்சருக்கான வாய்ப்பு வந்திருக்கா? நம்ம கதை என்னவோ அதுக்கு தான் பட்ஜெட் இல்லையா? கதைக்கு 15 கோடி 15 கோடி தான். அந்த மாதிரி கதை பண்ணா அந்த வாய்ப்பு வருது. புரியுதா? நான் கதை பண்ண முடியல, கதைக்காக அதுதான் கேள்வி. ஏன்னா ஹீரோக்கள் வந்து எனக்கு இத்தனை கோடி வேணும், அப்பதான் படத்தை நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சைன் பண்றதெல்லாம் இருக்கு. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அவ்வளவு கோடி அவர்கிட்ட கேட்கல. நாங்க தெருக்கோடியில இல்ல. நீங்க கேட்க வேண்டிய ஆளே நாங்க. நீங்க சினிமா துறையில இருக்கிறீங்க. சினிமா துறையில இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க பிரச்சனையா தெரியல, நீங்க பிசினஸ் தான் பாக்கலாம். அவங்க பிசினஸ் பத்தி கேட்கறாங்க சொல்றாங்க. ராம் சார் அப்படி பறந்து போன ஒரு படம் எடுத்துட்டு அது நல்லா ஓட்டுன்னு சொல்ல சினிமா துறையை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு வல்லுநர்கள் கிடையாதுன்னு சொல்றேன். சரியா? இவ்வளவு பெரிய ஈக்குவலா இருக்கீங்க. நீங்க கண்டமீன்கள் இது தொடர்ந்து அடுத்த வெற்றி படம் கொடுத்துருக்கீங்க. உங்களை நீங்களே உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல? நீங்க ஈக்குவலா இருக்கீங்க. உங்களை பார்த்து நான் ஈக்குவலா வரவங்க வந்து கணக்கு கூட ஹீரோ தரக்கூடாது. படம் பிடிச்சதா? படத்தை பத்தி சொல்லிட்டுதான் இருப்பீங்க. இது வந்து சினிமா அதுதான். அது என்ன பதில்? எனக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்களே நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கே தெரியுதா? நீங்க கேட்டது போதைங்கிறது வந்து திரைத்துறையில் இல்லை, எங்க யார் பண்ணாலும் தவறு தானே இல்லையா? இப்ப திரைத்துறையினர் வந்து ஒரு பெரிய உலகம். நீங்க வந்து ஆல்ரெடி கேட்டதுதான். சினிமாவை நம்ம எதை காட்டுறோமோ மக்கள் அதான் மாற நம்புறாங்க. இப்ப நீங்க ஒரு ஹீரோவா காட்டு மாசம் ஆகுனா மாசம் மாறலாம். இப்ப நான் என் படத்துல என்ன காட்டணும்னா அதான காட்டு. இல்ல அடுத்தவங்க படத்துல என்ன காட்டான்னு என்ன கேட்காது. காட்டுக்காங்க நீங்க தள்ளி கேளுங்க. ஒரு பாட்டு இருக்கு, ப்ளீஸ் அப்பா செத்து போகாதுன்னு பாட்டே வச்சிருக்கோம். இப்ப நாங்க எந்த ஊர்ல இருக்கோம்? ஈரோட்ல இருந்து வர்றோம். ஈரோட்ல மனோஜ்னு ஒருத்தர் எந்திரிச்சு இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போறேன்னு சொன்னார். இது எனக்கு ஒண்ணு ரைட். நான் சிகரெட் விட்டு 3 வருஷம் ஆச்சு. நான் அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த புத்திமதியை உலகத்துக்கு சொல்ல விரும்பல. நான் விட்டதுக்கு அப்புறம் என்ன நினைச்சேன், நம்ம இவ்வளவு நாள் அடிச்சோம், பையன் சொல்லி விட்டா அதை சொல்லுவோம்னு சொன்னேன். கரெக்டா? 2 ஓகே. அப்போ சிகரெட் அடிக்கிறது குற்றமா குற்றம் இல்லையாங்கிறத விட்டுருங்க. சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில குழந்தைகளுக்கு பயம் இருக்கு. அப்பாவோட உயிர் மேல ஒரு பயம் இருக்கு. அது வந்து உடலை பாதிக்கும்னு ஒரு பயம் இருக்கு. அதுக்காக சிகரெட் பிடிப்பவர்கள் மீது ஜட்மெண்ட் பார்க்கணும். இந்த படத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒண்ணு. 2வது அதோட முக்கியமான விஷயம், இந்த படத்தை நீங்க பாக்கலங்கிறதுனாலதான் இப்படி பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச நிறைய டைம் இருந்திருக்காது. உங்களுக்கு பாத்துருந்தா நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. பார்த்தவங்க உங்களுக்கு பின்னாடி நின்றுங்க. அப்படியே கேமரா திருப்பீங்கன்னா நான் பேசி முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்டு என்ன நடந்ததுங்கிறத பாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பறந்து போக படம்ங்கிறது வாழ்க்கையை கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையினுடைய சிக்கல்ல இருந்து விடுபட்டு, உங்க மன அடைச்சல்ல இருந்து விடுபட்டு கொஞ்ச நேரம் பறங்க. இஎம்ஐ பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஸ்கூல்ல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், கடன் இருக்கதான் செய்யும். அதை விட்டுட்டு அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் டே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே வாழ்க்கையா இருந்தா நம்மளே அசதி ஆயிடும். இப்ப நீங்களே புரியுது, காலையில சுத்தி நீங்க வந்திருக்கீங்க, அந்த மொத்த டென்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? மக்கள் அதை ரசிக்கிறாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது இன்னும் 4 பேருக்கு போய் சேர்த்து. இது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த பிரஸ் மீட்டுடைய நோக்கம் எங்களுக்கு உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, என்ன ஒரு சமூக பொறுப்பாளியாகும் இதுவா நீங்க கேக்குறீங்க. ஆனா அதுக்கான ஒரு இடம் இருக்கு. இது நான் அதுக்கு இப்ப நான் வந்துருக்கிறது வந்து நான் ஒரு படம் எடுத்தேன்னா தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த தியேட்டர்ல ப்ரொமோட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ரைட்டா? இதான் என்னுடைய வேலை. உங்களுடைய வேலை கேள்வி கேட்பது. நான் இப்ப உங்களோட பணிவன்போடு கேட்கறது என்னன்னா,
இந்த படத்தினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் இந்த படத்துக்குள்ளேயே இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் மீது பேசுவதற்கான பிரஸ் மீட் இது இல்லையா? அப்புறம் ஒரு நீங்க நபால் ஒண்ணு கேக்குறீங்க, அதை பத்தி யோசிக்க கூட இல்லையா? நீங்க என்ன கேட்பீங்க, நீங்க இதை பத்தி ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டா எப்படி நான் டக்குன்னு சொல்ல முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.